கடகராசி அன்பர்களே, 9ஆம் இடத்துக்கு வராரு. அஷ்டம சனி விலகிறது. இந்த சனி பகவானுக்கு குருடைய பார்வையும் கிடையாது, அசுபர் சம்பந்தம் மட்டுமே இருந்தது. ஆக அஷ்டம சனியில படாத பாடுபட்டார்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம்ன்றது வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும். அஷ்டம சனியில் அவமானம், டிப்ரெஷன், தூக்கமின்மை எல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக வெளியில் போகிறது. அமெரிக்காவில் வேலை செய்கிறவங்கள கூட கடகராசிக்காரங்களை ட்ரம்ப் அனுப்ப மாட்டாங்க. இதுவரை நீங்கள் எவ்வளவு வேலை செய்தாலும் உத்தியோகத்தில் உயர்வு இல்லாமல் சிரமப்பட்டீர்கள். அந்த சிரமங்கள்லாம் இனிமேல் இருக்காது. வெளிநாட்டு வேலையில் இருக்க கடகராசிக்காரர்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. உங்கள் தாயின் ஆரோக்கியத்திலும் தந்தையின் ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வந்துகிட்டே இருக்கும். குறிப்பாக மூன்றாவது மனிதர்களாக அவங்க 2 பேருக்குள்ள இன்டர்ஃபர் ஆகக்கூடாது. 8ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் மன அழுத்தம் வரும். அந்த மன அழுத்தம் வராமல் இருக்க புனர்பூசம் 4வது பாதம், பூசம் ஆழியம், இந்த நட்சத்திரங்களை பிறந்த கடகராசி அன்பர்களே, 9ஆம் இடத்துக்கு வராரு. அஷ்டம சனி விலகிறது. பாக்கிய சனின்னு பேர் இதுக்கு. இந்த சனி பகவானுக்கு குருடைய பார்வையும் கிடையாது, அசுபர் சம்பந்தம் மட்டுமே இருந்தது. ஆக அஷ்டம சனியில படாத பாடுபட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு விடுவு காலமாக இந்த சனி பயிற்சி நிகழ இருக்கிறது. ஸோ இந்த டைம் நீண்ட தூர பிரயாணம் பண்ணுற மாதிரி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, உறுதியாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, வெளி மாநில வேலைவாய்ப்பு அல்லது பிஸ்னஸை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக வெற்றின்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது அமெரிக்காவில் வேலை செய்கிறவங்கள கூட கடகராசிக்காரங்களை ட்ரம்ப் அனுப்ப மாட்டார். ட்ரம்ப் ஊருக்கு அனுப்பிட்டே இருக்கார். ஆனால் கடகராசிக்காரங்களுக்கு பிரச்சனை வராது. ஏன்னா 9ஆம் இடத்துல சனி பகவான் நீர் ராசி, ராசிக்கு 7 கூடையவர் 8 கூடையவர் 9ஆம் இடத்துக்கு போகும்போது வெளிநாட்டு வேலையில் இருக்க கடகராசிக்காரங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. தொழில் செய்பவர்களுக்கு இதுவரை இருந்த கஷ்டங்கள் மறையும், இதுவரை இருந்த பிரச்சனைகள் மறையும். இதுவரை தொழில்துறையில பண வருவாய் இல்லையே என்று தேடுபவர்களுக்கு இனிமேல் நல்ல வருவாய் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு நிச்சயமாக பதவி உயர்வு கிடைக்கும். இதுவரை நீங்கள் எவ்வளவு வேலை செய்தாலும் உத்தியோகத்தில் உயர்வு இல்லாமல் சிரமப்பட்டீர்கள். அந்த சிரமங்கள்லாம் இனிமேல் இருக்காது. நிச்சயமாக உத்தியோக உயர்வு கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். அஷ்டம சனியில் அவமானம், டிப்ரெஷன், தூக்கமின்மை எல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக வெளியில் போகிறது. ஆலங்குடி குருஸ்தலம் இருக்கும். அங்கே போய் சனி பயிற்சி முடிஞ்சவொன்னே ஒரு 3 மாதத்துக்குள்ளே போயிட்டு சரண்டர் ஆகிடுவேன். யோகமும் அனுகூலமும் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும். இந்த சனி பயிற்சி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் வருவதனால் உங்கள் தாயின் ஆரோக்கியத்திலும் தந்தையின் ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. தாய் தந்தையருக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்படும். ஆனால் பெரிய தோஷங்கள், இழப்புகள் எதுவும் ஏற்படுத்தாது. ஒயிட் காலர் ஜாப் பண்ணுறவங்களாம் கூட இந்த காலகட்டத்தில் கடுமையான உழைப்பு போட வேண்டி வரும். பட் அதற்கான ரெமிட்டன்ஸும், அதற்கான அவார்டு, அதுக்கான உழைப்புக்கான ஊதியமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய தொழில் முயற்சிகள் உங்களை தேடி வரும். அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். வீடு மனை வாங்க விரும்புபவர்களுக்கு கடன் வாங்கி வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு. ஆனால் அதிகமாக கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். உங்களுக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கிறதோ அந்த அளவுக்கு கடன் வாங்கினால் போதுமானது. அதிகமான கடன் வாங்கினால் பிற்காலத்திலே 5 வருடம் கழித்து அந்த வீடு விற்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆகவே அதிகமான கடன் வாங்காமல் உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கடன் வாங்கி வீடு மனை வாங்கலாம் அல்லது கட்டலாம். அல்லது நீங்கள் இருக்கின்ற இடத்தையே நீங்கள் சீர்படுத்திக் கொள்வதும் நல்லது. ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது நீங்கள் வீடு கட்டுறதுக்கான கடன் அல்லது பர்சனல் லோனு அல்லது தொழிலுக்கான ஏதாவது லோன் வாங்குறதா இருந்தால் தாராளமாக வாங்கிக்கலாம். அடுத்த 2.5 வருஷம் உங்களுக்கு டைம் நல்லாயிருக்கும். தொழில் பர்சனல் லோன் வாங்கினாலும் அதை கட்டிட முடியும். பிஸ்னஸ் லோன் வாங்கினா கூட அந்த பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கும். அதன் மூலமாக கட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். 8ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் மன அழுத்தம் வரும். அந்த மன அழுத்தம் வராமல் இருக்க மெடிடேஷன் டெய்லி பண்ணணும். அதே சமயம் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலங்கள் காணப்படும். திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கடந்த 2.5 வருடங்களாக படாத பாடுபட்டீர்கள் திருமணம் ஆகாமல். இப்பொழுது குருபலம் உங்களை தேடி வருகிறது. இந்த சனி பயிற்சி வந்த உடனேயே 1.5 மாதங்கள், அதாவது மார்ச் 29 முதல் மே மாதம் 14 வரை ஒரு குருபலம் இருக்கிறது. அந்த குருபலத்திலே திருமணம் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை தவறவிட்டால் அதன் பிறகு ஜூன் 1, 2026 முதல் 1 வருடம் முழு குருபலம் இருக்கிறது. ஆக இந்த அடுத்த சனி பயிற்சிக்குள் நிச்சயமாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும். பெரிய சிரமங்கள் ஏற்படுத்தாது. புதிய பொறுப்புகளுக்கு வருவீங்க. சுபவிரய பிராப்தம் ஏற்படும். விரயங்கள் அதிகமாக ஏற்பட்டாலும், கடன் அமைப்பு ஏற்பட்டாலும் அவ சுப செலவுகளாக இருக்கும். பழைய கடன்கள் கண்டிப்பாக ஏதாவது வட்டி ஒரு 10 பைசா அதிகமாக இருந்திருக்கும். இன்னொரு பேங்க் உங்களுக்கு 20 பைசா கம்மியாக கொடுத்து அந்த டேக் ஓவர் பண்ணுவாங்க.
அதனால மனதுக்கு திருப்தி, வருஷம் ஃபுல்லாக வந்து ஒரு லாபம் ஏற்படுவது, வால்யூம் அதிகமாகிறது, புது தொழில் தொடங்குவது, அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட வாழ்க்கைக்கு போகிறது, ஏற்றங்கள் பெறுவது, திருமணத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது, இதெல்லாம் ஏற்படும். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வந்துகிட்டே இருக்கும். குறிப்பா மூன்றாவது மனிதர்களா உங்க 2 பேருக்குள்ள இன்டர்ஃபர் ஆகக்கூடாது. அது உறவினர்களா இருக்கலாம், பேரண்ட்ஸா இருக்கலாம், உடன் பிறந்தவர்களா இருக்கலாம், அல்லது கசின்ஸ் நெய்பரா இருக்கலாம். யாரையுமே உள்ள கொண்டுறாதீங்க. நீங்களே உங்களுடைய சண்டையை சமாளிக்க பாருங்க. குழந்தைகளுக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்கி குழந்தைகளும் நல்ல யோகத்தையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள். வயிறில் அசிடிட்டி ஏற்பட்டால் தான் மன அழுத்தம் வரும். ஸோ வயிற்றில் உள்ள உறுப்புகள் ஜீரண விஷயத்துல ரொம்ப கவனமாக பார்த்துக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரங்க. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்தால் வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். விவசாயிகள் இதுவரை நீங்கள் கடன்பட்டு சிரமப்பட்டு நீங்கள் பயிர் செய்தீர்கள், ஆனால் பெரிய லாபம் கிடைக்கவில்லை. ஆனால் இப்பொழுது ஓரளவு லாபம் வர ஆரம்பிக்கும். பழைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். கடன் சுமைகள் ஓரளவு குறைவதற்கான அளவிற்கு உங்களுக்கு பயிர்த்தொழிலில் நல்ல ஈடுபாடு ஏற்பட்டு பயிர்த்தொழில் முன்னேற்றம் ஏற்படும். முக்கியமாக அரிசி பயிரிடுபவர்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து மக்காச்சோளம் பயிரிடுபவர்களுக்கும் உளுந்து பயிரிடுபவர்களுக்கும் இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். படிக்கும் மாணவர்கள் கூடுதல் பொறுப்புடன் இருக்கணும். ஏன்னா ராசிக்கு 11ஆம் இடத்தை சனி பார்க்கறதும் தப்பு, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை சனி பார்க்கறதும் தப்பு. இதனால் வந்து காலேஜில் ட்ராப் அவுட் ஆகிறது, படிப்பை வந்து பாதியிலே வித்ட்ரா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த கடகராசியில் பிறந்த வயதானவர்களுக்கு இதுவரை இருந்த மூட்டு வலிகள், உடல் வலிகள் ஆகியெல்லாம் மறைந்து ஓரளவு நன்றாக நடமாடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வெளியூர்களுக்கு வெளியிடங்களுக்கு நீங்கள் யாத்திரைகளை செய்வீர்கள். தேவஸ்தானங்களுக்கு யாத்திரை செய்து நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். அதன் மூலமாகவும் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த டைமில் அடுத்த 2.5 வருஷத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம்ன்றது வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும். ஒரு 10 தடவை ட்ரை பண்ணோம், ஃப்ளூக்கில் ஒரு தடவை கிடைச்சிச்சுன்றதுலாம் கிடைக்காது. அதனால் இந்த டைமில் ஒவ்வொரு டைமுமே ரொம்ப நிதானமாக கருத்தாக, ஒவ்வொரு டைம்லேயும் ரொம்ப அவேர்னஸாக, ரொம்ப விழிப்புணர்வாக பண்ணால் மட்டும்தான் வெற்றி கொள்ள முடியும். உங்களுடைய மூத்த சகோதரனுக்கு ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 3ஆம் இடத்தை இந்த சனி பகவான் பார்வையிடுகிறார். ஆகவே இளைய சகோதரனுக்கும் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. ஆக அந்த சனி பேச்சின் மூலமாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தரும். ஆனால் உங்களுடைய சகோதரர்களுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 6ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே தொழில்துறையிலே போட்டிகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் தெம்பும் தைரியமும் பெறுவீர்கள். இதன் மூலமாக தொழில்துறை விருத்தி, லாபம் உங்களுக்கு கூடிய அளவில் அதிகமாக கிடைக்கும். பணப்புழக்கம், கேஷ் ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் வந்தாலே கேஷ் ஃப்ளோன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் பணத்தை சிக்கனமாக சேமித்து வைங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ணாதீங்க. தூக்கத்தில் கூட நிம்மதியாக தூங்காமல் யோசிச்சுக்கினே தூங்காதீங்க. எனவே குலதெய்வத்தை போயிட்டு வரணும். ஏன்னா அஷ்டமசனி விலகிறது இல்லை. அதனால் குலதெய்வத்துக்கு போயிட்டு நான் சொன்ன ஆலங்குடிக்கும் போயிட்டு வர்றது உங்களுக்கு பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். குச்சனூர் என்ற கோயிலுக்கோ, அதாவது சனி பகவானுடைய சுயம்பு ஸ்தலம் என்று குச்சனூரை சொல்லுவார்கள். ஆக குச்சனூர் என்ற ஸ்தலத்திற்கோ திருநள்ளாறுக்கோ வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 2 தரிசனம் செய்யும்படி, வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒரு தரிசனமும் சனிக்கிழமை காலையில் ஒரு தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும். இந்த தரிசனம் செய்வதன் மூலமாக இந்த ராசியிலே பிறந்தவர், அதாவது கடகராசி நன்மைகளை அடைவார்கள். மேலும் நன்மைகளை அடைவதற்காக பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றுவிட்டு வரலாம். அந்த தீபம் ஏற்றுவது பகல் 12 மணிக்குள்ளாக இருக்க வேண்டும். அதன் மூலமாக தெய்வ புகழும் உங்களுக்கு கிடைக்கும். தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு நன்றாக கிடைத்து நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி.